ஜெர்மனி பிரிட்டன் பயணம் மூலம் தமிழகத்திற்கு ரூபாய் 15,516 கோடி முதலீடுகள் கிடைத்துள்ளன என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்டத்தை செப்டம்பர் 25ஆம் தேதி முதல் புறக்கணிப்பதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக பிரமுகர்களும் தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். அந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக சீரழிந்துள்ளது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட பொழுது 450 கோடி ரூபாய் ரொக்க பணம் கொடுத்து சசிகலா சர்க்கரை ஆலை ஒன்றை வாங்கி இருப்பது சிபிஐ பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கை மூலம் அம்பலமாகியுள்ளது. சென்னையில் டிஜிபி அலுவலக வாயிலில் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியை மர்ம நபர்கள் தாக்கியுள்ளனர். பாமக நிறுவனர் ராமதாசுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரி டிஜிபி அலுவலகத்தில் மனு அளிக்க சிலர் வந்தனர். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புரட்சி தமிழகம் கட்சியை நடத்தி வரும் ஏர்போர்ட் மூர்த்தி அங்கு வந்திருந்தார். டிஜிபி அலுவலக நுழைவு வாயிலில் 4 பேர் கொண்ட கும்பல் எதிர்பாராத விதமாக ஏர்போர்ட் மூர்த்தியை சரமாரியாக தாக்கியுள்ளது. அடுத்த சில நிமிடங்களில் தாக்குதல் நடத்தியவர்கள் அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குறித்து ஏர்போர்ட் மூர்த்தி அவதூறாக சில கருத்துக்கள் தெரிவித்ததாகவும் அதனால் அக்கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஏர்போர்ட் மூர்த்தியின் மீதான தாக்குதலை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை, பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்டோர் கண்டித்துள்ளனர். ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டதை தொடர்ந்து பொருட்களின் விலை குறைக்கப்பட்டதா இல்லையா என்பதை ஆய்வு செய்வதே தன்னுடைய முதன்மையான வேலை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி மற்றும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் இருவரும் நேற்று போனில் கலந்துரையாடினர். இருதரப்பு சர்வதேச விவகாரங்கள் குறித்து பேச்சு நடத்தப்பட்டுள்ளது. பீகார் சட்டசபை தேர்தலுக்கான இடஒதுக்கீடு குறித்து இண்டி கூட்டணி நடத்திய பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து முடிந்துள்ளது. இந்த முறை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் சக்தி கட்சிகள் இண்டி கூட்டணி சார்பில் போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்காமல் தவிர்க்க முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. அவருக்கு பதிலாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்கா செல்கிறார். பிரதமர் மோடி எனக்கு எப்போதும் நண்பர்தான், இந்தியா அமெரிக்கா உறவுகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை என கூறி அதிபர் டிரம்ப் அந்தர்பல்ட்டி அடித்துள்ளார்.